மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையில ரயில்வே துறைக்கான அறிவிப்பு இல்லாதது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு 2.5 லட்சம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாநில வாரியா ரயில்வேக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற விவரங்களையும் வெளியிட்டிருக்காரு. மேலும் அந்த தொகையில பெருவாரியான நிதி எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காரு ரயில்வே துறை அமைச்சர். மத்திய பட்ஜெட்டில் ரயில்வேக்கு மாநில வாரியாக எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது, எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த போகிறது ரயில்வே துறை, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024-25 மத்திய பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு 2,62,200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாநில வாரியா ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தகவலை வெளியிட்டிருக்க அஸ்வினி வைஷ்ணவ் அதிகபட்சமா உத்தரப்பிரதேசத்துக்கு 19,848 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மகாராஷ்டிராவுக்கு 15,940 கோடியும், மேற்கு வங்கத்துக்கு 13,941 கோடியும், பீகாருக்கு 10,033 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜார்க்கண்டுக்கு 7,302 கோடியும், மத்திய பிரதேசத்துக்கு 14,738 கோடியும், குஜராத்துக்கு 8,743 கோடியும் ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது தவிர ஒடிசாவுக்கு 10,586 கோடியும், ராஜஸ்தானுக்கு 9,959 கோடியும், உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு 5,131 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. பஞ்சாபுக்கு 5,147 கோடியும், ஜம்மு காஷ்மீருக்கு 3,694 கோடியும், ஹரியானாவுக்கு 3,383 கோடியும் ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு 2,698 கோடியும், டெல்லிக்கு 2,582 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தென் மாநிலங்கள்ல ஆந்திராவுக்கு அதிகபட்சமா 9,151 கோடியும், கர்நாடகாவுக்கு 7,559 கோடியும், தமிழ்நாட்டுக்கு 6,362 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. தெலுங்கானாவுக்கு 5,336 கோடியும், கேரளாவுக்கு 3,011 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமா 10,376 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்ட 2,62,200 கோடி ரூபாயில 1,08,000 கோடி ரூபாய் ரயில்வே பாதுகாப்புக்காக மட்டுமே செலவு செய்யப்படும்னு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. அதுல பழைய பாதைகளை சீரமைப்பது, சிக்னல் அமைப்புகளை மேம்படுத்துவது, ரயில்வே மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைப்பது, கவாச் தொழில்நுட்பத்தை பொருத்துவதுன்னு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களுக்கு பெரிய தொகை இந்த நிதியாண்டுல செலவு செய்யப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு கருவியான கவாச் 4.0 தொழில்நுட்பத்தை பொருத்தும் பணிகள் சீக்கிரமே தொடங்கப்படும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர நடப்பு நிதியாண்டுல பொது பெட்டிகள் 2,500 தயாரிக்கப்படும்னும், அதிகரித்து வரும் தேவைக்கு ஏற்ப மேலும் 10,000 பொது பெட்டிகள் தயாரிக்கப்படும்னும் ரயில்வே அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ரயில்வேல பாதுகாப்புக்காக அதிக நிதி செலவு செய்யறது வரவேற்கும் விதமா இருந்தாலும் மற்ற உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துற விவரங்களை ரயில்வே வெளியிடணும் அப்படிங்கிறதும் தனி ரயில்வே பட்ஜெட்டுங்கிற நீண்ட நாள் கோரிக்கையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.